ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷ். ஓகே, பெட்டி கேஷ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சில்லறை செலவுகள், அதாவது சில்லறையே நம்ம செய்கிற கேஷ் எல்லாம் வந்து நம்ம தனியாக வந்து ஓவராலாக போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கேஷ் புக்கில். அப்போ டிரான்சாக்ஷன் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள்லாம் வருது இல்லையா, அப்போ அந்த சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து கேஷ் புக்கில் எழுதும்போது சம்டைம்ஸ் அது வந்து பேஜஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போகிறக்கான சான்சஸ் இருக்குது, டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பெட்டி கேஷ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு கேஷ் புக். ஓகேவா, இதுலேயும் என்ன செய்கிறாங்க, கேஷாக நம்ம வெளியில் போகிற செலவுகளை மட்டும்தான் இதில் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, சின்ன சின்ன செலவுகள். இதுக்காக வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் யாருன்னா பெட்டி கேஷியர். ஓகே, பெட்டின்னா என்ன, ஸ்மால், அதாவது சின்ன சின்ன சில்லறை செலவுகளை வந்து நம்ம என்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான் இந்த கேஷ் புக். ஓகே, இந்த பெட்டி கேஷ் புக் அப்படின்னு அர்த்தம். அப்போது என்னடா இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதுக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் பேர் யார், பெட்டி கேஷியர் இல்லையா. அந்த கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுறவர் மெயின் கேஷியர். ஓகே, அப்போ அதாவது அவர் தான் வந்து மெயினான கேஷியர். இவர் வந்து யார் அப்படின்னா பெட்டி கேஷியர். இந்த பெட்டி கேஷியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட்டு வந்து அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்குவாங்க. இவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டு, இப்போ எனக்கு இந்த மாதம் ஒரு 2000 கொடுத்துருங்க, நான் வந்து இந்த 2000லேருந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எல்லா எக்ஸ்பென்சஸையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வாங்கி வச்சுக்கிறது. ஸோ இம்ப்ரெஸ்ட்னால என்னென்னா அட்வான்ஸாக நம்ம வாங்கி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம செலவு பண்ணிக்கிறது. அப்போது இந்த இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் என்ன அப்படின்னா, இப்போ அது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருந்துச்சு, தட் மீன்ஸ் ஏற்கனவே இருக்கிற ஓல்டு பிஸ்னஸ் ரன்னிங் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீவியஸ் மந்தோட அல்லது ப்ரீவியஸ் வீக்கோட அல்லது ப்ரீவியஸ் ஒரு 10 டேஸ் பிஃபோர் 20 டேஸ் பிஃபோர் வந்து அவங்க ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து பெட்டி கேஷியர் போய் மெயின் கேஷியர்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுக்குவார். அதுதான் அந்த அட்வான்ஸாக வாங்கி செய்யக்கூடிய வேலைக்கு பேர் தான் பெட்டி கேஷ் புக். ஓகே, பாரு, அந்த அட்வான்ஸ் மணி வாங்குறாரு இல்லையா, அதைத்தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்க, இம்ப்ரெஸ்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ்ட்னால என்னென்னா பேமெண்ட் இன் அட்வான்ஸ். பெட்டி கேஷியர் மேக்ஸ் பேமெண்ட் ஃப்ரம் திஸ் அமௌண்ட் அண்ட் ரெக்கார்ட்ஸ் தம் இன் பெட்டி கேஷ் புக். இப்போ கையில் வாங்கிட்டு வராரு இல்லையா, அட்வான்ஸாக வாங்கிட்டு வராரு இல்லையா, அந்த அமௌண்ட்டை இவர் என்ன பண்ணிக்குவார், பெட்டி கேஷ் புக்கில் அட்வான்ஸாக நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்குவார். அப்புறம் ஒரு பர்டிகுலர் எண்ட் ஆஃப் த பர்டிகுலர் பீரியடில் அந்த பெட்டி கேஷியர் என்ன பண்ணுறாரு, பெட்டி கேஷ் புக்கை போய் ஹெட் கேஷியர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அந்த கணக்கை வந்து காமிக்கிறார். அப்போ ஹெட்டு என்ன செய்கிறாரு, அந்த ஹெட் கேஷியர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த பெட்டி பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வவுச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாரு. ஸ்க்ரூட்டினைஸ் மீன்ஸ் தரவு செக்கிங். ஓகே, நல்லா வந்து தரவாக செக் பண்ணுறது ஸ்க்ரூட்டினைஸ்னால். அப்போது நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்கு டேலி ஆயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஹி கிவ்ஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஸ்பெண்ட் பை பெட்டி கேஷியர். செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கேஷ் புக்கை செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த அளவுக்கு இவர் வந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கான அமௌண்ட் அவர் கொடுப்பார். இப்போ என்ன ஆயிரும், ஏற்கனவே இருந்த அமௌண்ட் வந்து இப்போது இருந்த அமௌண்ட்டோட ஈக்குவல் ஆயிரும். போன தடவை ஒரு 2000 செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னா அட்வான்ஸாக ஒரு 2000 வாங்கிட்டு போயிருக்காரு அப்படின்னா ஒரு 980 சாரி ஒரு 1980 ஒரு 1580 அந்த மாதிரி ஒரு செலவாகுதுன்னு 2000க்குள்ளே ஆகுது, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு செலவாகுது அப்படின்னா அவருக்கு டேலி ஆயிடுச்சு இதுதான் அப்படின்னா அதே அளவு அமௌண்ட் அவர் என்ன பண்ணுவார், கேட்குற அமௌண்ட்டை அதுக்கு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவார். ஸோ இப்போ கையில் இப்போ வந்து ஒரு 2000 வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னா 1500 தான் செலவு பண்ணியிருக்கிறாருன்னா அடுத்த மாதத்துக்கான பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸாக அந்த ரிமைனிங் இருக்கிற 500 வச்சு போட்டு மீதி 1500 அடுத்த மாதத்துக்கான அட்வான்ஸ் அமௌண்ட்டாக வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கு மேலே எக்ஸ்பென்சஸ் அதிகமாக அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கையில் காசே இல்லை அப்படின்னா கையில் காசே இல்லைன்னா பெட்டி கேஷியர்கிட்ட போய் வாங்கிக்குவார், கையில் காசு இருந்துச்சுன்னா ஓப்பனிங் பேலன்ஸு கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஓகே,
பாரு under the system, இந்த சிஸ்டத்துக்கு கீழே the total cash with the petty cashier never exceeds the impressed at any time during the period. இந்த சிஸ்டத்தில் வந்து டோட்டல் கேஷ் வாங்கிறார் இல்லையா, அந்த பெட்டி கேஷியர் வாங்கினதை விட அவள் அந்த இம்ப்ரெஸ்ட் அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது. எந்த டைம்லேயும் வந்து அவர் அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. இதனால் இது என்ன பர்பஸ்க்காக இது கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுல ஏன்னாதானே எக்ஸஸாக ரொம்ப செலவு பண்ணாமல் ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இம்ப்ரெஸ்டு சிஸ்டம் ஆஃப் பெட்டி கேஷை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, பெட்டி கேஷோட இது மீனிங் இவ்வளோதான். இப்போது இந்த பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த இம்ப்ரெசிவ் சிஸ்டத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இது மேபி 1 மார்க்கில் வரும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் 1 June 2017 1000 வாஸ் கிவன் டு த பெட்டி கேஷியர். ஒரு 1 ஜூன் மாதம் என்ன பண்ணுறாரு, 1000 ரூபா வந்து பெட்டி கேஷியருக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து அதில் 940 ரூபா என்ன பண்ணிட்டாரு, ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு வந்து அவருக்கு என்ன கொடுப்பாங்க, 940 ரூபா அவர் வந்து அவருக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க 30th ஜூனில் மெயின் கேஷியர் கொடுத்துட்றாரு. ஸோ தட் ஹீ மே எகெயின் ஹாவ் 1000 ஃபார் த நெக்ஸ்ட் மந்த். அதனால் அவருக்கு மறுபடியும் போன தடவை 940 ரூபா தானே செலவாயிருக்கு, அதனால் உனக்கு 1000 ருபீஸ் போதும், நீ அதுக்கு மேலே நீ எக்ஸசைஸ் நீ செலவு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் தான் அது. அடுத்த மாதமும் செலவு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 940 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அந்த 940 ரூபாய்க்கான அமௌண்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணி 1000 ருபீஸ் கையில் கொடுத்துட்றாரு, அவ்வளோதான். இப்போது இந்த பெட்டி கேஷ் புக் மெயின்டைன் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். தட் கேன் பி பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் பெட்டி பேமெண்ட்ஸ். சின்ன சின்ன செலவுகளெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்டு தட் இஸ் சேவிங் ஆஃப் டைம் ஆஃப் த மெயின் கேஷியர். மெயின் கேஷியரோட டைம் வந்து கண்டிப்பாக சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கேஷ் புக்கில் வந்து அதிகமாக லோட் பண்ண வேண்டியதில்லை. நிறைய பெட்டி பேமெண்ட்ஸை வந்து எழுதி லோட் பண்ண வேண்டியதில்லை. போஸ்டிங் ஆஃப் என்ட்ரிஸ் ஃப்ரம் மெயின் கேஷ் புக் அண்ட் பெட்டி கேஷ் புக் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஓகே, அதாவது கேஷ் புக்கு, அதாவது கேஷ் புக்கோட போஸ்டிங்கை விட பெட்டி கேஷ் புக்கோட போஸ்டிங்க்கும் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி பாரு. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் புக் பார்க்கலாம். தெர் ஆர் மெயின் 2 types ஆஃப் பெட்டி கேஷ் புக். ஒன் இஸ் சிம்பிள் பெட்டி கேஷ் புக், அனதர் ஒன் இஸ் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். ஓகே, சிம்பிள் பெட்டி கேஷ் புக் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் சிங்கிள் காலம் கேஷ் புக். ஜஸ்ட் பணம் உள்ளே வரதை அப்படியே உள்ளே போட்டு பேமெண்ட்டை போடுறதா. இதில் வந்து அது வந்து சிம்பிள் காலம் கேஷ் புக்கில். பட் இதோட காலம் வந்து சிம்பிள் வேரி ஃப்ரம் அனதர் சிங்கிள் காலம் இல்லையா. இங்கே பாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டெபிட் சைடு என்ன வரும் அப்படின்னா, அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா ஹெட் கேஷியர்கிட்ட, அதுதான் வந்து என்னாகும், அந்த அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். கிரெடிட் சைடு வந்து எல்லா பேமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகே, தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் காலம். திஸ் இஸ் நோன் அஸ் சிம்பிள் பெட்டி கேஷ் புக். நல்லா கவனி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பணம் ரிசீவ் பண்ணுறத டெபிட் சைடுமே, பணம் பேமெண்ட் வந்து நம்ம அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து டெபிட் சைடு எழுதிக்குவோம். கிரெடிட் சைடு மற்ற பேமெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒன்லி ஒன் காலம், ஒரே காலத்தில் எல்லா பேமெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம். அது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா தெரியும் உனக்கு. இங்கே வந்து இப்போ உனக்கு இங்கே பாரு, உனக்கு வந்து ரெசிப்ட் சைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி அப்படின்னா கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். அடுத்தது வந்து டேட்டு. அடுத்தது பர்டிகுலர்ஸ். இந்த பர்டிகுலர்ஸில் தான் நம்ம எல்லாத்தையுமே எழுத போகிறோம். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே காலத்தில் தான் நம்ம எழுத போகிறோம். பேமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஓகே, பேமெண்ட்ஸுங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூ போடுவோம். சொல்கிறது புரிஞ்சுதா. இந்த இடத்துல மட்டும் நம்ம டோட்டல் பேமெண்ட் போடுவோம். பர்டிகுலர்ஸ் இந்த இடத்துல தான் பணம் வாங்கினாலும் சரி, பணம் ரிசீவ் பண்ணாலும், தட் மீன்ஸ் ஒன்லி ஒன் காலம். திஸ் இஸ் த சிம்பிள் பெட்டி கேஷ் புக். ஓகே, அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்னாலும் ஒன்று தான், சில வேரியேஷன்ஸ் வரும். அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் வரும்போது நான் சொல்கிறேன். இதில் வந்து பர்டிகுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஒரே காலம் தான் ஃபார் ஆல் த டிரான்சாக்ஷன். ஜஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் ரிசீவ் பண்ணும்போது, பெட்டி கேஷியர்ட்டை வாங்கும்போது மட்டும் ரெசிப்ட் சைடு நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே தான் என்ட்ரி பண்ணிகிட்டே வருவோம். பட் அமௌண்ட் பேமெண்ட்டு மட்டும் நம்ம இங்கே போடுவோம். ஓகே, ஸோ ஒன்லி ஒன் பர்டிகுலர் காலம். திஸ் இஸ் கால்டு சிம்பிள் பெட்டி கேஷ் புக். வாட் இஸ் த மீனிங் ஃபார் அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக்னா, அனலிட்டிக்கல்னா ஒன்றும் கிடையாது, ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸுக்கும் செப்பரேட் காலமாக அலாட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இங்கே பாரு, ரெசிப்ட்ஸுக்கு பர்டிகுலர்ஸ்க்கு இதுக்கு மட்டும்தான்
இது ரிமைனிங் எல்லாமே பர்டிகுலர்ஸ் காலத்தில் தான் என்ட்ரி பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷனரிங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், கேரேஜுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், சன்ரைஸ் அப்படிங்கிறது இது இல்லாமல் ரிமைனிங் வரதெல்லாம் சன்ட்ரீஸ். ஸோ எதெல்லாம் நம்ம எந்தெந்த காலத்தில் என்ட்ரி பண்ணுவோங்கிறத அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கவனி, இந்த இடத்துல ரெசிப்ட்ஸ் பாரு. ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் அவன் என்ன சொல்கிறான், அந்த ஃபர்ஸ்ட் காலம், அதாவது the first column of the petty cash book, receipts column இல்லையா, first column அப்படிங்கிறது வந்து receipt column. இதில் என்ன சொல்கிறாங்க, amount received by the petty cashier for meeting petty expenses recorded in the column. நல்லா நோட் பண்ணிக்கோ. சம் போடும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம போடக்கூடியது ஒன்று. ஜஸ்ட் அதுக்கான காலத்தை மட்டும் நம்ம அலாட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. மற்றதெல்லாம் மாதிரி யோசிச்சு மண்டையை போட்டு உரட்டி இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 டிரான்சாக்ஷன் கொடுப்பாங்க, ஒரு டிரான்சாக்ஷன் அப்படியே எடுத்து எழுதி போடும்போதே உனக்கு அதோட சிம்பிளிசிட்டி உனக்கு தெரியும். ஸோ பார்த்துக்கோ, ரெசிப்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட்டு அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறதை மட்டும் நம்ம பெட்டி கேஷியர்கிட்டருந்து வாங்குகிற அந்த பெட்டி எக்ஸ்பென்சஸ்க்காக வாங்குகிற அந்த பெட்டி கேஷை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெசிப்ட்ஸ் காலத்தில் நம்ம போடுறோம். டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகே, இதில் வந்து இந்த அமௌண்ட் ஜென்ரலாக ரிசீவ் பண்ணுறது வந்து ஒன்ஸ் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் எவ்ரி வீக் ஆர் மந்த்து ஒன்ஸ் தான் வாங்குவோம். ஒன்று அந்த வீக்கோட ஃபஸ்ட் டேவோ இல்லை மந்தோட ஃபஸ்ட் டேவோ நம்ம வாங்கிக்குவோம், ஒன்ஸ் வாங்கிக்குவோம். ஓகே, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம் ஆஸ் த ஃபர்ஸ்ட் ஐட்டம். இதில் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸாக இருந்துச்சு, ஒரு மாதம் கணக்கு முடிச்சுட்டாங்க, நெக்ஸ்ட் மாதம் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா போன மாதத்தோட க்ளோசிங் இந்த மாதத்தோட அடுத்த மாதத்தோட ஓப்பனிங்காக இருக்கும். அதுதான் புரிஞ்சுதா? திஸ் காலம் ஷோஸ் த டோட்டல் அமௌண்ட் அவைலபிள் வித் அ பெட்டி கேஷியர். இந்த காலம் தான் என்ன பண்ணுது, பெட்டி கேஷியர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் அவைலபிளாக இருக்குங்கிறத காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் புக் ஃபோலியோ நம்பர். எப்படி ஜேர்னல் ஃபோலியோ, லெஜர் ஃபோலியோ, அதே மாதிரி கேஷ் புக்குக்கும் ஒவ்வொன்றுலையும் ஃபோலியோ நம்பர் இருக்கும். ஃபோலியோ நம்பருங்கிறது அது அந்தந்த பிஸ்னஸ் கன்சர்னை பொறுத்து வேரி ஆகும். ஓகே, அவங்க என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து வேரி ஆகும். அதை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் நெசசரி நவ். டேட் பார்த்தோம் அப்படின்னா டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பெட்டி கேஷ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி பெட்டி எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட். ஒவ்வொரு பெட்டி கேஷும் நம்ம ரிசீவ் பண்ணுற டேட்டு, பேமெண்ட் நம்ம பண்ணக்கூடிய டேட்டை வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணுவோம். அடுத்தது பர்டிகுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர்ஸ் காலத்தில் தான் நம்ம எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன கொடுத்துருக்குறேன்னா கேஷ் ரிசீவ்டு இன் த பிகினிங் இஸ் ரெக்கார்டட் ஆஸ் 2 கேஷ். கேஷ் ரிசீவ் பண்ணால் 2 கேஷுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முக்கியம். கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம் பிகினிங்கில் அப்படின்னா ஒரு பெட்டி கேஷியர்கிட்ட போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த சம்ஸ்லாம் உனக்கு கொடுப்பாங்க பாரு, இங்கே சொல்கிறாங்க பார், ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ்னு கொடுத்துருக்காங்களா, ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ்னு கொடுத்துருக்காங்களா. பெட்டி கேஷ்க்காக ரிசீவ் பண்ணதை நம்ம என்னன்னு என்ட்ரி எழுதணும், 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ரிசீவ்டு ஃபார் பெட்டி கேஷ் புக். அப்புறம் வந்து பேலன்ஸ் இன் ஹேண்ட், இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். பேலன்ஸ் இன் ஹேண்ட்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். ரிசீவ்டுன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதணும், 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். இது வந்து சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. இது ஒவ்வொன்றுக்குமே மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ண வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல் த பெட்டி எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெக்கார்டட் ஆஸ் பை கன்சர்ன்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, எல்லா பெட்டி எக்ஸ்பென்சஸும் அந்த எல்லாமே வந்து பர்டிகுலர்ஸ் காலத்தில் இப்போ வந்து டாக்ஸி ஹையர் கொடுக்குறோம் அப்படின்னா அது டாக்ஸி ஹையருங்கிறத பர்டிகுலர்ஸில் எழுதுவோம். ஆனால் அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் காலத்துலேயே போடணும். அட் த சேம் டைம் அந்த கன்சர்ன் நம்ம அதுக்காக அலாட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம போடுவோம். இந்த சம் போடும்போது உனக்கு புரிஞ்சிடும். வவுச்சர் நம்பருங்கிறது ஆஸ் யூஷுவல் அந்த என்ன வவுச்சரோ எப்போ அந்த பேமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ என்ன செலவு பண்ணியிருக்கிறோமோ அப்போ வந்து இந்த வவுச்சர் போட்டு கொடுப்பாங்க. அந்த வவுச்சர் நம்பர் என்ட்ரி பண்ணணும். டோட்டல் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீக்லேயோ அது எண்ட் ஆஃப் த மந்த்லேயோ வந்து டோட்டல் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது போஸ்டேஜ். இப்போ பாரு, இதெல்லாம் மெயினான விஷயம் நம்ம அலாட் பண்ண வேண்டிய காலம்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்டேஜ். கண்டிப்பாக சில்லற செலவுனா ஒரு பிஸ்னஸ் கன்சர்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு என்வலப்போ ஒரு போஸ்ட் கார்டோ, இப்போ மோஸ்ட்லி எல்லாமே டிஜிட்டலில் வந்துருச்சு, ஃபார்மில் வந்துருச்சு, எல்லாமே மெயில் அனுப்பிக்கிறாங்க, எல்லாமே இது பண்ணிக்கிறாங்க. பட் சம் இன்வாய்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது மேனுவல் பில்ஸை வந்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதை ஃபாலோ பண்ணி ஆகணும், இந்த
மேனுவலாக ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணியாகணும். ஸோ கொரியர் சார்ஜஸ் இருக்கும். லெட்டர் அனுப்புறது, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் வாங்குறது, ரெஜிஸ்டர் லெட்டர் பார்சல் வாங்குறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கன்சர்னாக இருந்தால் இருக்கும். அதுக்குன்னு தனியாக போஸ்டேஜுக்குன்னு ஒரு காலம் அலாட் பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஷ்னரி. கண்டிப்பாக பேப்பர், இங்கு, பென்சில், எரேசர், கார்பன் பேப்பர், இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குன்னு தனியாக காலம் அலாட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. கேரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸோ இல்லை மற்ற எக்ஸ்பென்சஸ் பண்ணும்போது, ஏதாவது வேஜஸ் பண்ணும்போது அதுக்காக தனியாக அலாட் பண்ணணும். அடுத்தது ட்ராவலிங் ஆர் கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இப்போ வந்து ஆட்டோ ரிக்ஷா, டாக்ஸி, பஸ்ஸு, ட்ரெயின் இது மாதிரி ஏதாவது போகிறாங்க. அதுக்கு வந்து இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி தான் அவங்களுக்கு, பிஸ்னஸ் தான் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும் அந்த மேனேஜருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்ஸ்க்கு. ஸோ அவங்க ட்ராவலிங் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இவங்க தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ். இப்போ கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்கன்னா டீ, காஃபி. இப்போ அங்கே இருக்கிற ரெகுலர் ஸ்டாஃப்ஸ்க்கே வந்து மார்னிங் ஈவினிங் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் காலம்னு அதில் வந்து நம்ம அலாட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ். சன்ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சில எக்ஸ்பென்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காமல் இருக்கும். தட் மீன்ஸ் திஸ் எக்ஸ்பென்சஸ் வில் மேட் என்ன சொல்கிறது, இன்ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ வந்து இன்ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன நடக்காது, சில எக்ஸ்பென்சஸ் வந்து நடக்காது. அப்போ வந்து இதுக்குன்னு தனியாக காலம் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காததை வந்து இந்த சன்ரைஸில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து மற்ற பர்சன்ஸ்க்கு யாராவது ஒரு 500 ரூபா ஒரு அட்வான்ஸாக வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு பொங்கலுக்கு, ஒரு தீபாவளிக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுங்க 500 ரூபா கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி யாருக்காவது கொடுக்கும்போது அந்த இண்டிவிஜுவல் பர்சனல்னாலே யாருன்னு தெரியும், பர்சன்ஸ் வாங்கிட்டு போகிறது. அப்போ அந்த பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் டு ராம், அமௌண்ட் கிவன் டு ராம் 500, அமௌண்ட் கிவன் டு சீதா 400. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு போவாங்க. அதை வந்து பெட்டி கேஷ் வாங்கிட்டு போக சொல்லிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அதை வந்து பர்சனல் அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுவார். லாஸ்ட் காலம் பார்த்தோம் அப்படின்னா லெஜர் ஃபோலியோ. இது ஆல்ரெடி தெரியும், நம்ம இதுக்கும் லெஜர் போட வேண்டியது வரும். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த லெஜர் கிடையாது. ஓகே. ஸோ நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எதுக்கெல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொன்னதை திரும்ப வீடியோவை போட்டு பாருங்கள். என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரும். ஸோ கடைசியாக சொன்ன அந்த ஃபார்மேட் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லையா, சிம்பிளான மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இது வந்து மேண்டேட்ரி. ஓகேவா. ஸோ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சம் பார்க்கலாம். சம்மில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.